E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் KK நகர், சென்னை. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. அப்ளை now. இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குதலுக்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாராக கொடுத்துருக்கேன். இயக்குனரும் நடிகருமான கரு பழனியப்பன் திராவிட இயக்க சிந்தனையாளராகவும் சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவராகவும் இருந்து வருகிறார். தற்போது இவர் தனது பெரியப்பாவும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான பழகருப்பையா மீது அடுக்கிய குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது. தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவரான பழகருப்பையா எழுத்தாளர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என பல அடையாளங்களை கொண்டவர். காங்கிரஸ் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பழகருப்பையா பின்னர் ஜனதா கட்சி, ஜனதா தளம், திமுக, மதிமுக, அதிமுக, மீண்டும் திமுக, மக்கள் நீதி மையம் என பல கட்சிகளில் பணியாற்றியுள்ளார். பின்னர் அங்கிருந்தும் விலகி தமிழக தன்னுரிமை கழகம் என்ற தனி கட்சி தொடங்கி நடத்தி வருகிறார். இவருடைய உடன் பிறந்த தம்பி மகன்தான் இயக்குனரும் நடிகருமான கரு பழனியப்பன். கடந்த 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட கரு பழனியப்பன் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை குறித்தும் பேசியிருந்தார். அதில், நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக என்னுடைய பெரியப்பா பழகருப்பையா என்னை கடந்த 20 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வருகிறார் என பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து தனக்கு நேர்ந்த பிரச்சனைகள் குறித்து கரு பழனியப்பன் காரைக்குடியில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில், கடந்த 2004ஆம் ஆண்டில் எனது விருப்பத்தின் பேரில் காதல் திருமணம் செய்து கொண்டேன். என் திருமணம் நடைபெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு என் தந்தை சின்ன கருப்பையாவின் அண்ணனும் எங்கள் குடும்பத்தின் மூத்தவருமான பழகருப்பையா என்னை அழைத்து வேறு சமூகத்தில் காதல் திருமணம் செய்யக்கூடாது என வற்புறுத்தினார். அதை மீறி செய்தால் குடும்பத்திற்குள்ளும் சுற்றத்தார்களுக்குள்ளும் என்னை தனிமைப்படுத்தி விடுவதாக மிரட்டியிருந்தார். என் வீட்டாரின் சம்மதம் இருந்ததால் காதல் திருமணம் செய்து கொண்டேன். கடந்த 21 ஆண்டுகளாக என் குடும்பம் மற்றும் உறவினர்களைச் சேர்ந்த எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் என்னை அழைக்கக்கூடாது என அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு பழகருப்பையா அழுத்தம் கொடுத்து வருகிறார் என கரு பழனியப்பன் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கரு பழனியப்பன் காரைக்குடியில் உள்ள பூர்வீக வீட்டில் 5இல் 3 பங்கு வைத்திருக்கும் என்னை அந்த வீட்டை சீரமைக்க விடாமல் பழகருப்பையா தொடர்ந்து இடையூறு செய்து வருகிறார். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். குடும்பத்திற்குள் நடந்த இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் தாக்கம் செலுத்தி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும் பொழுது நான் முதல் முறையாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் ஒடுக்கப்பட்டதை, புறந்தள்ளப்பட்டதை, சாதிய ரீதியாக எனக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை முதல் முறையாக மணந்திருந்தேன். அப்புறம் அதன் விளைவாக நேற்று சென்னையில் யூடியூப் சேனல் சவுத் பீட்டில் அதை பற்றி விரிவாக ஒரு 40 நிமிடம் பேசியது எல்லோரும் அறிந்தது தான். அதை வெறுமனை யூடியூப்பில் பேசி சொல்வதால் அது சரியாக வராது, பாக்கி சொல்ல முடியக்கூடாதுல்ல. அப்போ அதை முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அதை செஞ்சால் தான் சரியாக வரும். அதனால நான் அந்த சேனலில் என்னவெல்லாம் சொன்னனோ, இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குதலுக்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாராக கொடுத்துருக்கேன். அதனால் சட்டம் அதனுடைய வேலைகளை செய்யும், சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புவது. இன்றைய சூழலில் 2025 இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல. இது ரொம்ப சாதாரணம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரை விருப்பம் தேர்ந்தெடுக்க போகிறது. நான் தேர்ந்தெடுப்பேன், அது விட்ட வேண்டியதான், கூட வாழ்வாங்க இல்லை. அதை திருப்பி 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 நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை தான். அழுத்தத்தை கொடுக்குறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்கிறது, உறவுகளை சேராதுன்னு சொல்கிறது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது ஒரு சாதிய வன்முறை தான். அதனால் அதை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்பவர்கள் செய்து கூட இருக்கிறார்கள். அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம அது சட்டத்தின்படி தான் அணுகணும், நம்மளாம் ஒன்று செய்யணும். அதனால் இன்னைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பார்த்து அது புகாராக கொடுத்துருக்கேன். அவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வழக்கின் போக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு மேலும் எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணுறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.